أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த சூரா ஆராஃப்ல எவ்வளவு பெரிய லென்த்தியான வசனங்கள். சூரா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் அவங்களுடைய கவுமுகளை பத்தியும் அதன் மூலமா நமக்கு எவ்வளவு பெரிய பாடங்கள். இது நம்ம தர்ஜுமாதான், சும்மா அந்த படிச்சதுக்கு நான் ஒரு இலகுவான நம்ம பேசக்கூடிய தமிழ்ல உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக சொல்லி காட்டுறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனங்களுக்கெல்லாம் நம்ம தர்ஜுமாவை எடுத்து போய் பார்த்தோம்னா ஏராளமான அறிவுரைகள், அட்வைஸுகள், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஹதீஸ்களும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நம்ம தப்சீர் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இனியும் ஆஃப்டர் ரமதான் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 7வது அத்தியாயமான சூரா ஆராஃப்ல 188வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹ், நிச்சயமான உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரா இருக்கேன். சுப்ஹானல்லாஹ். இது நமக்கு ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும் வந்த வசனம் இல்லமா, முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தாலா கூப்பிட்டு சொல்லக்கூடிய வசனம். படிச்சு கேட்போமா பர்சுகா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். முஹம்மதே, நீர் கூறும், மனிதர்களே, சின்னமாக வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகிய அல்லாஹ்வின் தூதராக நான் உங்கள் அனைவர்பாலும் அனுப்பப்பட்டுள்ளேன். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரோ அல்லாஹ்வையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகின்றார். மேலும் அவரை பின்பற்றுங்கள், அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். சத்தியத்தின் அடிப்படையில் வழிகாட்டிய அதற்கு ஏற்பவே நீதி செலுத்தக்கூடிய ஒரு பிரிவினர் மூசாவுடைய சமுதாயத்தாரில் இருந்தனர். மேலும் நாம் அச்சமூகத்தை 12 குலங்களாக பிரித்து ஒவ்வொன்றையும் தனிப்பெரும் சமுதாயங்களாக அமைத்தோம். மேலும் மூசாவிடம் அவருடைய சமுதாயத்தார்கள் தண்ணீர் வேண்டிய போது, இன்ன பாறையை உமது கைத்தடியை கொண்டு அடியும் என்று அவருக்கு அறிவித்தோம். அப்பாறையிலிருந்து உடனே 12 ஊற்றுகள் பொங்கின. ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் தண்ணீர் பருகும் இடத்தை நன்கு அறிந்து கொண்டார்கள். மேலும் நாம் அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். மேலும் அவர்களுக்கு மண்ணும் சல்வாவும் இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அளித்த தூய்மையான பொருட்களை புசியுங்கள் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் இதன் பின்னரும் தீய செயல்களை மேற்கொண்டதனால் நமக்கு அநீதி இழைத்திடவில்லை, மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டிருந்தனர். மேலும் இவ்வாறு அவர்களிடம் கூறப்பட்டதை நீ நினைவு கூறும். நீங்கள் இவ்வூரில் வசியுங்கள், மேலும் இங்கு கிடைப்பவற்றை விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள். இன்னும் ஹித்தத்துன் என்று சொல்லியவாறே செல்லுங்கள். மேலும் ஊரின் தலைவாயிலில் சிரம்பணிந்தவாறு நுழையுங்கள். நாம் உங்களுடைய தவறுகளை மன்னிப்போம். சிறந்த முறையில் நற்செயல் புரிய விரைவில் அதிக நற்கூலி வழங்குவோம். ஆயினும் அவர்களில் அக்கிரமக்காரர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொன்றாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே இவ்வாறு அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் வானத்திலிருந்து வேதனையை அவர்கள் மீது அனுப்பினோம். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த ஓர் ஊரை பற்றியும் இவர்களிடம் நீர் கேளும். அங்கு வாழ்ந்த மக்கள் சப்து சனிக்கிழமையில் இறைக்கட்டளை மீறியதை இவர்களுக்கு நினைவூட்டும். அந்த சனிக்கிழமைகள் அவர்களுடைய மீன்கள் தண்ணீரின் மேல்மட்டத்தில் உயர்ந்து அவர்களிடம் வரும். மேலும் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவ்வாறு அம்மீன்கள் அவர்களிடம் வர மாட்டா. அவர்கள் கீழ்ப்படியாதிருந்த காரணத்தால் அவர்களை இவ்வாறு சோதனைக்குள்ளாக்கி இருந்தது. மேலும் இவர்களுக்கு நினைவூட்டும். அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம், எந்த மக்களை அல்லாஹ் அழிக்கவிருக்கின்றானோ அல்லது கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கவிருக்கின்றானோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் நல்லுரை வழங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுரை கூறுகின்றோம். மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் கூடும் என்று பதில் கூறினார்கள். இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்துவிட்ட போது தீமைகளிலிருந்து தடுத்து கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். அநீதி புரிந்த அனைவரையும் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனையை கொடுத்து தண்டித்தோம்.
பிறகு அவர்கள் எந்த செயல்களை செய்யக்கூடாதென தடுக்கப்பட்டார்களோ அவற்றையே அவர்கள் ஆணவத்துடன் செய்து கொண்டிருந்த போது நீங்கள் குரங்குகளாகி இழிவடைந்து விடுங்கள் என்று நாம் கூறினோம். மேலும் அவர்களுக்கு மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களையே மறுமை நாள் வரை நாம் அவர்கள் மீது ஏவி கொண்டிருப்போம் என இறைவன் அறிவித்ததை நீர் நினைவு கூறுவீராக. திண்ணமாக உம்முடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன் ஆவான். மேலும் திண்ணமாக அவன் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரியை தான் முடிச்சுட்டான்ல, பார்த்தோம்ல. ஆனா சொல்லிக்கிட்டே வந்தா தொடர்ந்து சொல்லலாம்ல. ஆனாலும் இடைநிறுத்தம் பண்ணி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ மக்களே, நீங்க உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதரை நம்பிக்கை கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்தான் உம்மி நபியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு இறக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை நீங்க நம்புங்க. அந்த இறைவனும் நம்புங்க. அவன்தான் வாழ்வு கொடுக்குறான், அவன்தான் மரணத்தை கொடுக்குறான், அவன்தான் வேதங்களையும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறான். அதனால அவரையும் நம்புங்க, அவர் கொண்டு வந்த வேதத்தை நம்புங்க, அவர் சொல்லக்கூடிய இறைவனை நம்புங்க. நீங்க நேர்வழிப்படலாம். இடையில இந்த தூதர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இந்த தூதர் கொண்டு வந்த செய்தி உண்மையானது, அதை நம்பி வாழக்கூடியவர்கள் நேர்வழி பெற முடியும் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டிட்டு அடுத்து அப்படியே கூட்டிட்டு போறா மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள் என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட அறுக்கொடைகளை எல்லாம் கொடுத்தோம், அவங்களை எப்படி எல்லாம் வாழ செஞ்சோம், அவங்களை என்ன சொன்னோம், அவங்க என்ன மாத்தி சொன்னாங்க, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்க ஒரு ஊரை பாருங்க. சனிக்கிழமையில அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுக்கு அழகான முறையில நல்லுரை சொல்லக்கூடியவர்களா இருந்தோம். கேட்கல. அதுலயே ஒரு சமுதாயம் அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க. அதுல 3 பிரிவுட்டாங்க. ஒருத்தவங்க மாறு செஞ்சாங்க, ஒருத்தவங்க அமைதியா இருந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த அட்வைஸ் பண்றவங்களை பார்த்து அமைதியா இருக்கவங்க கேட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் சொன்னா கேட்காத ஜென்மங்க, கேட்காதுங்க, இதுகளுக்கெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, இப்படிதான் நம்மளும் சொல்றோம் அப்படின்னு சொல்லல. இல்ல எங்களுக்கு பயமா இருக்கு, நாளைக்கு அல்லாட்டத்துல தகுந்த காரணம் நம்ம சொல்லணும்ல, ஏன் நீ சொல்லலன்னு கேட்டா அதனால நம்ம இவங்களுக்கு சொல்லுவோம், கேட்கறதும் கேட்காததும் அவங்க விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அந்த மக்கள் கேட்கல, அநியாயம் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியல, கடுமையான வேதனையா அதனால நம்ம கொடுத்ததோட மட்டும் இல்ல, குரங்குகளா மாத்திட்டோம், இழிவடைந்தவர்கள் ஆகிட்டோம், அவங்களுக்கு மோசமான கடுமையான தண்டனையை கொடுத்தோம், மறுமை வரைக்கும் அவங்களுக்கு அப்படித்தான். இதெல்லாம் இறைவன் கொடுக்கக்கூடிய செய்தி, இந்த தண்டனை, இதெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க குரங்கா மாறக்கூடிய செயல்களை எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா பாவம் செஞ்சுட்டாலும் அவசரமா கூடி போய் மன்னிப்பு தேடினா அல்லாஹ் விரைவா மன்னிப்பானா, கருணையும் பொழிவானா. எவ்வளவு பெரிய ரஹ்மானா இருக்கான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்துமா. நாம் இப்பூமியில் அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபடச் செய்தோம். அவர்களில் சிலர் நல்லவர்களாய் இருந்தனர், வேறு சிலர் அப்படி இருக்கவில்லை. மேலும் இன்ப துன்ப நிலைகளுக்கு ஆளாக்கி அவர்களை சோதித்துக் கொண்டிருந்தோம், அவர்கள் நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த முந்தைய சந்ததிகளுக்கு பிறகு தீயோர் அவர்களின் பிரதிநிதிகளாய் வந்தார்கள். அவர்கள் இறைமறையின் வாரிசுகளாய் இருந்த போதிலும் இந்த அற்ப உலகின் ஆதாயங்களை பெறுகின்றார்கள். நாங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படுவோம் என்றும் கூறுகின்றார்கள். பிறகும் அது போன்ற ஆதாயங்கள் அவர்களிடம் வரும்போது அவற்றையும் பாய்ந்து பெறுகின்றார்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறக்கூடாது என்ற வேதத்தில் அவர்களும் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? மேலும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டு உள்ளது என்பதை அவர்கள் படித்திருக்கிறார்களே. இரையச்சமுடையோருக்கு மறுமை இல்லமே சிறந்ததாகும், இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. எவ்வளவு அழகா சொன்னதுக்கு பின்னாடி இந்த உலகம்தான் பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்கிற செல்வங்களும் மத்ததுமா பெருசுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு முந்திய மக்களுக்கு, சந்ததிகளுக்கு அவங்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லியும் அவங்க கேட்காம அவங்களுடைய பிரதிநிதியெல்லாம் அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் தான் வந்தாங்க. இருந்தாலும் இந்த உலக ஆதாயத்துல நீங்க மூழ்கி போய் பாவம் செய்யக்கூடிய மக்களா இருக்கீங்களே, அல்லாட்ட மன்னிப்பு தர மாட்டீங்களா?
அப்படி மன்னிப்பு தேடுறதுனா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். உங்களுக்கு வேதத்துல எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த உலகம் தான் பெருசா இருக்கு இல்ல, இந்த உலகம் அழியக்கூடியது, நிலை இல்லாதது, இது வீணும் விளையாட்டுக்கானது, இது சோதனை களம். உங்களுக்கு எது சிறந்தது தெரியுமா? அந்த மறுமையின் வீடுதான் சிறந்தது. இத கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியுமா புரியாம இருக்கிறீங்க? எவ்வளவு அழகா அல்லாஹ் கேக்குறான் பாத்தீங்களா? யா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். யார் யார் வேதத்தை முறையாக கடைபிடித்து தொழுகையையும் நிலைநிறுத்துகின்றார்களோ அத்தகைய நல்லொழுக்கமுடையோருக்கான கூலியை திண்ணமாக நாம் வீணாக்க மாட்டோம். மேலும் இதையும் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. நாம் மலையை பெயர்த்து அதனை அவர்களுக்கு மேல் குடையை போன்று நிழலிடச் செய்தோம். அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நாம் அவர்களிடம் கூறினோம், நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள். அதனால் நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடும். மேலும் நபியே, இதனையும் இம்மக்களுக்கு நினைவூட்டுவீராக. இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி, நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். எதற்காக நாம் இவ்வாறு செய்தோமெனில், மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாய் இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது. என்ன சொல்றான்னு சொன்னா, பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஒரு நியமத்தை செஞ்சோம். மலையை தூக்கி கொடையா மேல புடிச்சு அவங்க அச்சப்பட்டு பயந்தப்போ, இல்ல பயப்படாதீங்க, இந்தாங்க நான் உங்களுக்கு வேதத்தை தரேன், புடிச்சுக்கோங்க, அதன்படி வாழுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் உங்களுக்கும் இன்னைக்கு வேதத்தை கொடுத்திருக்கோம், கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அதன்படி வாழுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்ல, உங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்களுடைய முதுவந்தண்டை அப்படி ஒரு தடவு தடவி அவங்களுடைய சந்ததியில அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதி மனுஷன் வரைக்கும் வெளியே கொண்டு வந்து, நான் உங்களை என் முன்னாடி நிப்பாட்டி, நான் உங்களுடைய ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமா, நீதான் எங்களுடைய ரப்பு அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோமா. அப்படி அப்பா இதுக்கு நீங்களும் சாட்சியா இருங்க, நானும் சாட்சியா இருக்கேன்னு நான் சொன்னேன். ஏன் நான் இப்படி செஞ்சேன்னு தெரியுமா? நாளைக்கு மறுமையில வந்துகிட்டு யா அல்லாஹ் என்னுடைய ரப்பு யாருன்னு தெரியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அப்ப நம்ம எல்லாம் அணுக்களா இருக்கையிலேயே அல்லாஹ்வை பார்த்திருக்கோம், அல்லாஹ் முன்னாடி பேசியிருக்கோம், வாக்குறுதி கொடுத்திருக்கோம், அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து வாக்கு வாங்கியிருக்கான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த துனியாவுல பிறக்கும் போது ஃபித்ராவுல அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தோட தான் இந்த உலகத்துல படைக்கிறான், பிறக்க செய்யறான். ஆனா அவர்களை நெருப்பு வணங்கிகளா மாறு செய்யக்கூடியவர்களா மாற்றுறது அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளுணர்வுல அந்த உதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான். மார்க்கத்தை பாரு, என்னுடைய இறைவன் யாரு, உலகத்தை படைச்சது யாரு, இந்த வேதத்தை கொடுத்திருக்கானே அதுல என்ன சொல்லி இருக்கான், யா யுஹன்னாஸ் யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே மனிதர்களே என்று கூப்பிட்டு சொல்றானேன்ற சிந்தனையை கொடுக்கலாம். அதுக்கு மேலையும் அவங்க வரட்டு கௌரவம் தான் அதை தடுத்து சென்று மற்ற வசனங்கள்லாம் அல்லாஹ் சொல்றான். ஓகே, அடுத்து படிங்கம்மா. அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டிருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்கள் தான். எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகின்றாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் இவ்வாறு நாம் சான்றுகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றோம், நல்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பிவிடக் கூடும் என்பதற்காக. மேலும் நபியே, ஒரு மனிதனின் நிலையை நீர் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவன் எத்தகையவன் என்றால், நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கி இருந்தும் அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடினான். இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். இவ்வாறாக அந்த மனிதன் வழிகட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான். நாம் நாடியிருந்தால் அவ்வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம். ஆயினும் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான், மேலும் தன்னுடைய மன இச்சைகளையே பின்பற்றலானான். எனவே அவனுடைய நிலை நாயை போன்றதாகும். அதனை நீர் துரத்தினாலும் நாக்கை தொங்கவிட்டு கொண்டு தான் இருக்கும், துரத்தாமல் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்கவிட்டு கொண்டு தான் இருக்கும். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும். இச்சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருப்பீராக. அதன் மூலம் இவர்கள் சிந்தித்து உணரக்கூடும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு ஏன் உங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினேன்டா, உங்கள் முன்னோர்கள் வந்த வழிகாட்டுதல் எங்களுக்கு வரலையே நீங்க சொல்லக்கூடாது.
அப்படிங்கறதுக்காகத்தான் உங்களுக்கிட்ட உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு தூதரை அனுப்பி வேதத்தையும் அனுப்புனேன். சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், நபியே இந்த மக்கள்கிட்ட ஒரு மனுஷனை பத்தி எடுத்து சொல்லுங்க, அவனுடைய நிலை எப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு நம்ம எல்லா வளங்களையும் கொடுத்தோம், வசனங்களையும் கொடுத்தோம், அவனுக்கு நம்முடைய புறத்துல இருந்து அறிவையும் கொடுத்திருந்தோம். ஆனா அவனை ஷைத்தான் வழிகெடுத்துட்டான். அவன் சைத்தான் வழிகெடுக்கவும் அவரும் பின்தொடர்ந்து கெட்டவர் ஆயிட்டாரு. அப்படி போகும்போது நம்ம நாடு இருந்தா அவரை மிகப்பெரிய உயர்வுக்கு உயர்த்தி இருக்கலாம். ஆனா அவர் வழிகட்டு போகையில அந்த மனோ இச்சையை பின்பற்றி அவர் வழிகட்டு போன அந்த வழியிலேயே விட்டுட்டோம். எந்த அளவுக்கு மோசமா போயிட்டாருன்னா நாய் மாதிரி. அல்லாஹ் நாய்ங்கிற ஒரு வார்த்தையை இந்த குரான்ல யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க, அவனுடைய வேதத்துல. அந்த மாதிரி ஆயிட்டாரு. இதுக்கு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இதை நம்ம தஃசீர் எடுத்து இந்த வசனத்துக்கு போய் பார்த்தோம்னா அந்த ஹிஸ்டரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏன் நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா, நம்முடைய வசனங்களை பொய்யாக்குவோர்களுடைய உதாரணம் இப்படித்தான். நாய் மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அது எல்லா நேரத்திலும் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு அலையுமே. நம்ம ஏசுறதா இருந்தா சி ஏன் நாய் மாதிரி நிக்கிற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அல்லாஹ் தாலா அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க. இந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் நீங்க சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான். அடுத்து, நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டிருந்த சமுதாயத்தாரின் உவமை எத்துணை கெட்டது. அல்லாஹ் எவருக்கு நேர்வழியை அருளுகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவராவார். மேலும் யாருக்கு அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை வழங்கவில்லையோ அத்தகையவர்களே பேரிழப்புக்கு ஆளானவர்கள். மேலும் உண்மையாதனில் ஜின் மற்றும் மனித வர்க்கத்தில் பெரும்பாலோரை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் சிந்தித்துணர்வதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஏன் அவற்றை விடவும் அவர்கள் தாழ்ந்தவர்கள். அவர்கள்தாம் அலட்சியத்தில் மூழ்கி இருப்பவர்கள். இப்ப என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகான செய்திய சொன்னதுக்கு பின்னாடியும் வழிகாட்டலையா போறீங்க? அவங்கதான் பேர இழப்புக்கு உரியவங்க. அவங்களுக்கு காது இருந்தும் பிரயோஜனம் இல்ல, கண் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, சிந்தித்து உணராத மக்களா இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்காங்கன்னா, மனிதர்கள் லிஸ்ட்லயே அல்லாஹ் சேர்க்கல, விலங்குகள் மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் அதை விட கீழானவங்களா போயிட்டாங்க. யா அல்லாஹ் இதுல இருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய வசனங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் அதை படிக்கக்கூடியவர்களாக, விளங்கக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக, உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கிவை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து, அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரித்தானவன். எனவே அந்த அழகிய பெயர்களை கொண்டே அவனை அழையுங்கள். மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் வழி பிறழ்ந்து செல்பவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீருவார்கள். நாம் படைத்த மக்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருக்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் சத்தியத்திற்கேற்பவே வழிகாட்டுகிறார்கள், மேலும் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள். நம்முடைய வசனங்களை பொய்யென்றுரைத்தவர்களை அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம். மேலும் நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றேன். திண்ணமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முறியடித்து விட முடியாது. இவர்கள் எப்போதேனும் சிந்தித்திருக்கின்றார்களா? இவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை. அவர் தீய விளைவு ஏற்படும் முன்னர் அதை பற்றி தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்பவரே ஆவார். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அமைப்பை குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? மேலும் அல்லாஹ் படைத்திருக்கும் எந்த பொருளையேனும் இவர்கள் கண் திறந்து பார்க்கவில்லையா? இன்னும் தங்கள் வாழ்க்கை தவணை முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை கூட இவர்கள் சிந்திக்கவில்லையா? ஆக தூதரின் இந்த எச்சரிக்கைக்கு பின் வேறு எந்த அறிவுரையின் மீதுதான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகின்றார்களோ? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா கேக்குறான் பாருங்க. உங்களுக்கு எதையுமே சிந்திக்க தோணலையா? உங்களுடைய தூதர் உங்கள்ட்ட சொல்லி இருக்கக்கூடிய செய்தி எல்லாம் நேர்மையானது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. நீங்க இதுல கூட பரிப்பினை பெறலையா? நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிய நீங்க எத்தனையோ சூழ்ச்சியை செய்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சா முறையடிக்கக்கூடியவங்க யாரும் இல்ல. இதையும் சிந்திக்க வேணாமா? உங்க தோழர் பைத்தியக்காரர் இல்ல. அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை வாங்கி தெளிவான முறையில உங்களுக்கு சொல்றாரு. ஏன் நீங்க இந்த வானத்தை பார்க்க மாட்டீங்க? இந்த பூமியை பார்க்க மாட்டீங்க? நீங்க சிந்திக்கக்கூடிய மக்களா இல்ல? இதெல்லாம் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு
ஏன் அவ்வளவுக்கு போறீங்க? உங்களுடைய வாழ்க்கை தவணை உங்களுக்கு முடிய போகுது. அது முடியக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறத கூட சிந்திக்கலையா? அப்படி சிந்திச்சா கேக்கும், பலூனும், மெழுகுவர்த்தியும், பார்ட்டியும் வருமா? அல்லல்ல மௌத்தாக போறோமே! இன்னும் 2 வருஷமோ, 4 வருஷமோ, 3 வருஷமோ, இல்ல நாளைக்கோ, அடுத்த நேரமோ தெரியலங்கிற சிந்திச்சா, அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. நீங்க அத கூட சிந்திக்கலையா? உங்களுக்கான நேரம் நெருங்கி விட்டுருச்சுங்கிறத. ஆனா எது அழகாக்கி காட்டுது தெரியுமா? மாற்று மத கல்ச்சர். இறைவன் யார சபிச்சானோ, யார் மீது கோபப்பட்டானோ, அவங்களுடைய சடங்கு, சம்பிரதாயங்கள், அவங்க காட்டக்கூடிய நிகழ்வுகள் கண்குளிர்ச்சி ஆகி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நம்மளுடைய தவணை நேரம் நெருங்கிருச்சுங்கிறதோட சிந்திக்காத மக்களா இருக்கோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக இந்த தூதருடைய எச்சரிக்கை, அவருடைய அறிவுரை மீது நம்பிக்கை கொள்ளாம நீங்க போறீங்களே, எங்க போறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான். யா அல்லாஹ் உன்னுடைய தூதருடைய சொல்லை கேட்டோம் யா அல்லாஹ், நம்பிக்கை கொண்டோம் யா அல்லாஹ், அதன்படி வாழ, அதன்படி அழகான முறையில் செயல்பட எங்களுக்கு லேசாக்கி கொடு யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ அடுத்து நம்ம 186வது வசனத்துல படிக்கிறோம். 7வது அத்தியாயத்துல. கண்டினியூ பண்ணுங்க சாரா. அல்லாஹ் எவரை வழிதவறச் செய்கின்றானோ அவரை நேர்வழிப்படுத்துபவர் எவரும் இல்லர். மேலும் அல்லாஹ் இவர்களை தங்களுடைய ஆணவ போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு விட்டுவிடுகின்றான். இறுதி தீர்ப்புக்குரிய நேரத்தை பற்றி அது எப்போது வரும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறும், அதை பற்றிய அறிவு என் இறைவனிடமே உள்ளது. அவனே அதற்குரிய நேரத்தை அவன் அதனை வெளிப்படுத்துவான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களுக்கு அது மிக கடுமையான நேரமாயிருக்கும். அது திடீரென்றுதான் உங்களை வந்தடையும். அதை பற்றி நீர் ஆராய்ந்து கொண்டிருப்பவரை போல் உம்மை கருதி உம்மிடம் வினவுகின்றார்கள். நீர் கூறும், அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் இவ்வுண்மையை அறியாதிருக்கிறார்கள். நபியே, அவர்களிடம் நீர் கூறும், நான் எனக்கு எவ்வித நன்மையும் இழப்பையும் ஏற்படுத்தும் ஆற்றல் பெற்றிலேன். அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுவே நிகழ்கிறது. மறைவானவற்றை நான் அறிபவனாக இருந்திருந்தால் எனக்கு நானே நிறைய ஆதாயங்களை பெற்றிருப்பேன். மேலும் எந்த தீங்கும் என்னை அணுகி இருக்காது. என்னை நம்புகின்ற மக்களுக்கு நான் எச்சரிக்கை செய்பவனும் நற்செய்தி அறிவிப்பவனுமாகவே இருக்கின்றேன். அல்லாஹுதான் உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான். மேலும் அதிலிருந்தே அதனுடைய துணையை படைத்தான். அதனிடம் அது அமைதி பெறுவதற்காக. பிறகு ஆண் பெண்ணோடு கூடிய போது அவள் லேசான கர்ப்பம் தரித்தாள். அதனை அவள் சுமந்து கொண்டு நடமாடி கொண்டிருந்தாள். பின்னர் அது கனமான போது இருவரும் சேர்ந்து தங்கள் இறைவனாகிய அல்லாஹ்விடம் இறைஞ்சினார்கள். நீ எங்களுக்கு நல்லதொரு குழந்தையை தந்தால் திண்ணமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவோராய் இருப்போம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நல்லதொரு குழந்தையை வழங்கிய போது அவன் அவர்களுக்கு வழங்கிய கொடையில் அவனோடு மற்றவர்களையும் இணையாக்கினார்கள். அவர்களுடைய இணை வைப்பு செயல்களில் இருந்து அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன் ஆவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இந்த தூதர் உங்களுக்கு நலம் நாடக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் அவருக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. நன்மையை ஏவுறவரு, தீமையை தடுக்கிறவர். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தியை வாங்கி சொல்றவர் தான். அவர்கிட்ட போய் மறுமை நாள் எப்ப வரும்னு கேட்டா எனக்கு அந்த அறிவு இல்லப்பா. அது அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. அல்லாஹ் எதை அறிவிச்சு கொடுத்தானோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்புறம் எப்படி மௌத்தானவங்கள்ட்ட போய் நம்ம எல்லாம் கேட்கிறோமே, அவங்களுக்கு தெரியுமா? நபியே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு அது அறிவிச்சு கொடுத்தான், எதை தெரியப்படுத்தினானோ அதான் தெரியுண்டு. ஆனா மௌத்தாயி மண்ணோட மண்ணா கபூர்ல போனவங்க கிட்ட எல்லாமே போய் கேக்குறமே, அது தெரியுமா? தெரியல, எனக்கு தெரியல அந்த நாலேஜ். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிவை நமக்கு கொடுக்குறான். சிந்திங்க, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆத்மாவில இருந்தான் படைச்சான். அதுல இருந்தே அதனுடைய துணையை படைச்சு அழகா அமைதிப்படுறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு கொடுத்தான். அப்படி சந்தோஷப்படக்கூடிய நேரத்துல அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடா அந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் வாரிச கொடுக்குறான். அந்த வாரிசை சுமந்துக்கிட்டு அந்த பெண் அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அந்த கர்ப்பத்தை கேட்டு, அந்த அழகான சுப செய்தியை கேட்டு, அந்த வாரிசு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த சந்தோஷத்துல 2 பேரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நல்ல பிள்ளைய தந்தா நிச்சயமா நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருப்போம்னு நம்ம புள்ளைய கொடுத்து புள்ள பிறந்ததோட என்ன செஞ்சுட்டாங்க? நேர்ச்சை பண்ணிக்கிட்டு ஆடையும் கோழியையும் தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அறுத்து பலியிட செய்யலாமா? கூடாது தானே? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அது எப்படி
நான் உங்களுக்கு குழந்தைய கொடுத்திருக்கேன், என்னோட மற்றவர்களை இணை வைப்பு செயல்கள்ல ஈடுபடுத்தாங்க. இவங்க இணை வைக்கக்கூடிய இந்த செயல்கள்ல இருந்து நான் விலகிட்டேன், நான் உயர்ந்தவனா இருக்கேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நம்ம அறுத்து பலியிடுறதா இருந்தா, நேர்ச்சி செய்யறதா இருந்தா யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் படைத்த அடியார்கள் யாருக்கும் கிடையாதுங்கிறத இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு டிக்ளேர் பண்ணி காட்டுறான், புரிய வைக்கிறான். அடுத்ததா, எத்தகைய அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் இவர்கள்! எப்பொருளையும் படைக்க முடியாதவற்றையா அவனோடு இணை வைக்கின்றார்கள்? அவையே இறைவனால் படைக்கப்பட்டவைதாமே. இவர்களுக்கு எவ்வித உதவியும் செய்திட அவற்றால் முடியாது. ஏன் தமக்குத்தானே உதவி செய்யும் நிலையில் கூட அவை இல்லை. நேரான வழியில் வருமாறு அவற்றுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அவை உங்களை பின்பற்றி வரமாட்டா. நீங்கள் அவற்றிடம் பிரார்த்திப்பதும் அல்லது நீங்கள் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமே. அல்லாஹ்வை விடுத்து எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை உங்களை போன்ற படைப்பினங்களே. அவற்றிடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அவற்றை பற்றி உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் அவை உங்கள் அழைப்பை ஏற்று பதில் தரட்டுமே. அவற்றிற்கு கால்கள் இருக்கின்றனவா நடப்பதற்கு? கைகள் இருக்கின்றனவா பிடிப்பதற்கு? கண்கள் இருக்கின்றனவா பார்ப்பதற்கு? காதுகள் உள்ளனவா கேட்பதற்கு? நபியே, அவர்களிடம் நீர் கூறும், நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட இணை கடவுள்களை அலையுங்கள். பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யுங்கள். எனக்கு அறவே அவகாசம் அளிக்காதீர்கள். இந்த வேதத்தை இறக்கியறி இறைவனை திண்ணமாக எனக்கு பாதுகாப்பு அளிப்பவனாவான். மேலும் அவனே நல்லவர்களுக்கு பாதுகாப்பு நல்குகின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்? மோமீன்களா முஸ்லிம்களா அறியாமையில் இருப்பவர்கள் முதல்ல, ரெண்டாவது முஸ்லிம் அல்லாத மாற்று மத பிலீவ் இல்லாம இருக்கக்கூடிய, நம்பிக்கைக்கு இல்லாம இருக்கக்கூடிய, பல தெய்வ கொள்கைகளை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்ட மற்ற மக்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ் ஏக இறைவனாகிய ஒரே ஒரு இறைவனாகிய அந்த ரப்புல் ஆலமீனை விட்டுட்டு உங்களையும் அவர்களையும் படைத்த மற்றவர்கள்ட்டயா போய் உதவி தேடுறீங்க, பாதுகாப்பு தேடுறீங்க? அத அல்லாஹ் தானே படைச்சான். இந்த ஒரே ஒரு இறைவன் தான் உங்களையும் படைச்சான். நீங்க கடவுள்னு வணங்குறீங்களா, அவங்களையும் படைச்சான். நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு காது இருக்கா கேட்கறதுக்கு, கண்ணு இருக்கா பாக்குறதுக்கு, கை இருக்கா பிடிக்கிறதுக்கு, கால் இருக்கா நடக்கிறதுக்கு? நீங்க சொல்றதை எதையாச்சும் கேட்குமா? இங்க வா, நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு கூப்பிட்டா அது வருமா? எதுவுமே இல்லையே. நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? எப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு இணையா மற்றவங்கள கடவுள்னு சொல்றீங்க? ஒரே ஒரு இறைவன்கிறவன் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான், மத்தவெல்லாம் படைப்புகள். நீங்க இப்படி இருந்தும் இப்படியா இவ்வளவு தெளிவா சொல்லி எங்கப்பா நீங்க திசை திருப்பப்படுறீங்க? நீங்க வேணா அந்த அல்லாஹ்வுக்கு எதிரா நீங்களும் உங்க கடவுள்களும் சூழ்ச்சி செய்யுங்க, அந்த அல்லாஹ் அழிஞ்சு போட்டு செய்ய முடியுமா? முடியவே முடியாது. வேண்டாம், அவகாசத்தை கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நாங்க அவகாசம் கொடுக்குறோம். ஆனாலும் உங்களால என்ன செய்ய முடியாது? வழிகெடுக்கவே முடியாது. அந்த அல்லாஹ்வுக்கு எதிராக உங்களுக்கு எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்ய முடியாது. இப்பயாச்சும் உணர மாட்டீங்களா? இந்த வேதத்துல நான் இருக்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா எனக்கு அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், பாதுகாப்பு கொடுக்கறதுல அவனே சிறந்தவன் நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லிருங்க. அல்லாஹ்ங்கிறவன், தெய்வம்ங்கிறது ஒரே ஒரு இறைவன் தான். கடவுள்ங்கிறது ஒரே ஒரு கடவுள் தான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்ட்டு மனித சமுதாயம் அத்தனைக்கும் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அடுத்து, ஆனால் அல்லாஹ்வே என்று எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவற்றால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன், அவற்றால் தமக்குத்தாமே கூட உதவி செய்து கொள்ள முடியாது. மேலும் நீங்கள் அவற்றை நேரிய வழியில் வருமாறு அழைத்தால் உங்கள் பேச்சை அவற்றால் கேட்கவும் இயலாது. வெளித்தோற்றத்தில் அவை உண்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை எதையும் பார்ப்பதில்லை. நபியே, மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையும் மேற்கொள்வீராக. மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக. இன்னும் அறிவினர்களை விட்டு விலகி இருப்பீராக. எப்பொழுதேனும் சைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் உமக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரும். திண்ணமாக அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அது வெளி தோற்றத்துல உங்களை பாக்குற மாதிரி இருந்தாலும் அது உங்களை பார்க்காது, அது உண்மை இல்ல. அல்லாஹ்வை நம்புங்க, படைப்பினங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான் நபியை பார்த்து, நபியே இந்த மக்கள் கிட்ட மென்மையா நடந்துக்கங்க, அழகாக நன்மை செய்யற மாதிரி அவங்கள ஏவுங்க. அறிவு கெட்டு போய் பேசுறாங்கல்ல அந்த மக்களை விட்டு நீங்க விலகிருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா சொல்லிட்டு சொல்றான். எப்பவாச்சும் மக்களே உங்களுக்கு ஷைத்தான்ல இருந்து ஊசலாட்டங்கள், தீமைகள், கெட்ட எண்ணங்கள், தூண்டுதல்கள் வரும்போது அதை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. இன்னஹு நிச்சயமாக அவன்
சமீஉன் அலீம். நீங்க சொல்றதை கேட்கக்கூடியவனா பார்க்கக்கூடியவனா இருக்கான். ஷைத்தானுக்கு வழிபட்டு போயிடாதீங்க, வழிகெடுத்து கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டிடுவான். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். ஓகேடா, அடுத்து. உண்மையில் எவர்கள் இறையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சைத்தானுடைய தாக்கத்தினால் ஏதேனும் தீய எண்ணம் ஏற்பட்டால் உடனே விழிப்படைந்து விடுவார்கள். அப்போது அவர்களுக்கு சரியான செயல்முறை எதுவென்பது தெளிவாய் புலப்பட்டு விடுகின்றது. ஆனால் அவர்களின் சைத்தான்களின் சகோதரர்களையோ அவர்களின் வழி தவறிய போக்கிலேயே சைத்தான்கள் இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். மேலும் அவர்கள் வழி கெடுப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை. மேலும் நபியை ஏதேனும் சான்றினை, முஜிஜா, அற்புதத்தை நீர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கவில்லையாயின் அவர்கள் கேட்கிறார்கள், நீர் உமக்காக ஒரு சான்றினை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? அதற்கு நீர் கூறும், என் இறைவனிடமிருந்து எனக்கு அனுப்பப்படுகின்ற வகையை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். இது உங்கள் இறைவனால் வழங்கப்பட்ட தெளிவான சான்றாகும். மேலும் இதனை நம்புகின்ற சமுதாயத்தாருக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஒரு அருளாகவும் இருக்கின்றது. மேலும் குர்ஆன் உங்கள் முன் ஓதப்படும் போது அதனை கவனமாய் கேளுங்கள், மௌனமாகவும் இருங்கள். உங்கள் மீது அருள் பொழியப்படலாம். மேலும் நபியே, காலையிலும் மாலையிலும் இறைவனை நினைவு கூர்வீராக. மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் மேலும் மெதுவான குரலிலும் மேலும் அலட்சியமாய் இருப்பவர்களுள் நீரும் ஒருவராகி விடாதீர். இறைவனிடத்தில் நெருக்கமாய் இருக்கும் வானவர்கள் அவனை வணங்காமல் புறக்கணித்து தற்பெருமை கொள்வதில்லை. மாறாக அவனை அவர்கள் துதிக்கிறார்கள், அவனின் திருமுன்னர் மட்டுமே பணிகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஆராஃப் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், நீங்க ஷைத்தானுடைய தீண்டுதல் வரும்போது எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுங்க, அவன் உங்களை விழிப்படைய செய்வான், அவன் பாதுகாப்பான். இல்ல அவன் பக்கம் பின்பற்றி போனீங்கடா அவன் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான். அவன் போற இடத்துக்கு நீட்டா கூட்டிட்டு போய் விட்டுருவான். அதனால இது அல்லாஹுடைய வசனங்களா இருக்கு. அழகா தெளிவா கேட்டு பின்பற்றி நடங்க. மேலும் உங்களுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டா கவனமா கேளுங்க, மௌனமா இருங்க, உங்களுக்கு அருள் செய்யப்படலாம். இதத்தான் சட்டமா எடுக்கிறாங்க. இப்ப தொழுகையில எல்லாம் ஜமாத்தில எல்லாம் போய் நம்ம நின்றோம்னா சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் நம்ம ஓதணும். மத்ததுக்கெல்லாம் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா கூட நம்ம திருப்பி ஓதக்கூடாது. ஓதப்படுறத அழகா கேட்கணும். சத்தமில்லாத தொழுகையில மட்டும்தான் ஓதணும். சத்தமிட்டு தொழப்படக்கூடிய இடத்துல அமைதியா கேட்கணும். அப்ப குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்பட்டு அதை நம்ம செவிதாழ்த்தி கேட்கிறோமோ அதுக்கும் நன்மை இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வசனம் இது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, காலையிலயும் மாலையிலயும் உங்களுடைய இறைவனை நினைவு கூறுங்க. அப்ப காலையிலயும் மாலையிலயும் அல்லாஹ் நினைவு கூறுறத அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கான். அதனால வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு தடவையும் இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அமல் செஞ்சு வர்றோம். இந்த ஒரு அமல ரமலான்லயும் நம்ம செய்வோம். பல மடங்கு நன்மைகள் நமக்கு அதிகமாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவனா இருக்கான். இதை அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம் நம்ம அமல் செய்யறதுக்கு. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றோம், உங்களுடைய மனசுக்குள்ள பணிவா அச்சத்தோட மெதுவான குரல்ல அல்லாஹ் அலையுங்க, காலையிலயும் மாலையிலயும் அவனை திக்ரு செய்யுங்க. அலட்சியமா மக்கள் வந்து குடு ஓடுறாங்களே அவங்கள மாதிரி அலட்சியமா ஓடுறவங்களோட நீங்களும் ஒருத்தர் ஆயிராதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மையிலேயே உங்களுடைய இறைவனத்துல நெருக்கமான வானவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு அவனை வணங்காம புறக்கணிச்சு தற்பெருமை கொள்ளக்கூடியவர்களா இல்ல, அவனை துதிக்கிறாங்க, அவனுக்கு முன்னாடி பணியக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதனால நாமும் அவனுக்கு சிரம் பணியக்கூடியவர்களா இருப்போம். இது சஜதாவுடைய முதல் வசனம். அதனால அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா முடிச்சதோட நம்ம சஜதா செஞ்சுட்டு எந்திரிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு அட்வைஸுகளை, என் ஓரிரை கொள்கையை நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்தாய் அல்லாஹ். இதெல்லாம் பத்தாது உன்னுடைய அழகான அறிவுரைகளை, காலையில மாலையில திக்ர் செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கிறது, விலங்குகள் மாதிரி போயிடாதீங்க, உங்களை நான் மேன்மையான படைப்பா படைச்சிருக்கேன்னு சொன்னது, நன்றி கெட்ட மக்களா இருக்காதீங்கன்னு சொன்னது, எவ்வளவு அழகான அட்வைஸுகள், நமக்கு அழகான போதனைகள். இதெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், விலங்குகளை மாதிரி காதிருந்தும் கேட்காமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், உள்ளமிருந்தும் சிந்திக்காமல் போகும் மக்களில் இருந்து எங்களை பாதுகாத்து உன்னுடைய அறிவுரைகளை சமயனா கேட்டுக்கொண்டோம் யா அல்லாஹ், வாத்தனா கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.